உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ் நம்மள ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா நம்ம திருப்பி வந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே குழந்தைங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? வீட்டில் அது நடக்கிறது இல்லையே. ஆப்வியஸாக சினிமான்ற ஒரு விஷயத்துல தானே கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும். நான் ஒருவேளை இந்த பர்சனாக இருப்பேனா, ஓகே, இந்த மூவியில் பார்க்கும்போது நான் இந்த பர்சனாக இருப்பேன். அது ஹீரோவாகவும் இருக்கலாம், வில்லனாகவும் இருக்கலாம். தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ஐடென்டிட்டியாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன். எப்போ ரிலேஷன்ஷிப் தேடி போவாங்க, அதாவது பார்க்குறாங்க, சினிமாவில் பார்க்குறாங்க, ஸ்கூல் ஏஜ்லேயே வந்து ஆரம்பிக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஐம் ஹேவிங் அ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் பேசுகிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் புல்லிங் நடக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் புல்லிங் நடக்குது. கவுன்சிலிங்கில் வர்றது ரொம்ப ஜாஸ்தியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 29 மெம்பர்ஸ் வந்து தேல் ஹாவ் சம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட். இந்த ஒரு பையன் மட்டும் தனியாக எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு இருந்தால் அந்த பையனையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. முன்னாடிலாம் வந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல பையன் நல்ல பொண்ணுன்ற மாதிரி ஒரு கிரியேட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியுன்ற அளவுக்கு இந்த கிட்ஸோட மைண்ட் செட் வந்து கொண்டு போய் இருக்கிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். அது நாரகிமி வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். பொதுவாகவே சொசைட்டியில் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொசைட்டியில் என்ன இருக்கோ அதுதான் மூவிஸாக வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மூவிஸில் என்ன வருதோ அதுதான் நம்ம சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ண டைலாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்பவே மாடர்னைஸ் ஆகிடுச்சு. மாடர்னைஸ் ஆகிடுச்சு அப்படின்றத விட நிறைய வல்காரிட்டி, வயலன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. எதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசக்கூட மாட்டோமோ அதெல்லாம் இன்னைக்கு நார்மலைஸ் பண்ற விஷயமா மாத்திட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளா இருக்கவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, ரியாலிட்டி என்ன, சினிமா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் தெரியாம நிறைய குழந்தைகள் இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். ஷீ இஸ் அ சைல்ட் கவுன்சிலர். அவங்க கிட்ட இந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு படம் பார்த்து குழந்தைங்களோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகுமா? கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ரொம்ப அழகாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பேசுவோம், இப்போ அது வந்து இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒன்று சொல்லணுன்னா, என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வர ஒரு பையன் வந்து சொன்னால், டேக்வாண்டோ கராத்தே மாதிரி டேக்வாண்டோன்னு இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸில் காம்படிஷன் நடக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக கராத்தேல அந்த டேக்வாண்டோ பண்ணும்போது நம்ம அடிப்போம், அது வாண்டடாக அடிக்கிறது இல்லை, அது காம்படிஷன் தானே. அப்போ அடிக்கும் போது அந்த பையனோட மூக்கில் பட்டுடுச்சு. இந்த பையன் வந்து அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் வேணும்னே கண்ணில் குத்துனானா. இது வந்து என்கிட்ட ஒரு பெருமையான ஒரு விஷயமா அவர் சொன்னார். சி, தட் இஸ் அ காம்படிஷன். காம்படிஷனில் அடி விழும், திருப்பி அடி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் மைண்டோடு அதை பார்க்காம ஒரு ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ் நம்மள ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னா நம்ம திருப்பி வந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே குழந்தைங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? வீட்டில் அது நடக்கிறது இல்லையே. ஆப்வியஸாக சினிமான்ற ஒரு விஷயத்துல தானே கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும். இப்போ வரக்கூடிய படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லா படத்துலையுமே வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. ஸோ நிறைய வயலன்ஸ் பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்களோட கேரக்டரில் ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது 2 விஷயம் இதில் பேசலாம். ஒன்று வந்து செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். அந்த ப்ரீ டீன் அப்படின்ட்டு வரும்போது அந்த குழந்தைங்க வந்து தான் யாருன்ற அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே போவாங்க. இந்த ஐடென்டிட்டியே வந்து யூஸ்வலாக நம்ம ஜென்ரேஷன்லாம் என்னென்னா பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க நமக்கு, யூ ஷுட் பிகம் லைக் திஸ். இது ஏன்னா அப்போ வந்து ஃபோனுன்ற ஒரு விஷயம் இல்லை, சோஷியல் மீடியாவில். மூவியும் நம்மலாம் வந்து எப்பயாவது அந்த ஃபெஸ்டிவல் சீசன், இப்போ நாங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாக ஏதோ ஒரு தீபாவளி பொங்கல்னு நம்ம பார்க்குறதா தான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வாரத்துக்கு ஆமாம் போகிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ இந்த ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே குழந்தைங்க, நான் ஒருவேளை இந்த பர்சனாக இருப்பேனா, ஓகே, இந்த மூவியில் பார்க்கும்போது நான் இந்த பர்சனாக இருப்பேன். அது ஹீரோவாகவும் இருக்கலாம், வில்லனாகவும் இருக்கலாம். தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ஐடென்டிட்டியாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன். 2வது மாடலிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிஹேவியரை நம்ம மாடல் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அங்கேருந்து
வானத்துலேருந்து குதிப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு வால்லேருந்து குதிப்பாங்க. இந்த பசங்க என்ன பண்ணும், சோஃபா டு சோஃபா தாவாங்க. ஏன்னா நம்ம வால்லேருந்து குதிக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ சோஃபா டு சோஃபா வந்து தாவறது பண்ணுறது. பட் அதுவே ஒரு ப்ரீடீன் வரும்போது இந்த தெளிவு வந்துடுது. அப்போ ஒரு பிஹேவியரை நம்ம அந்த இடத்துல மாடல் பண்ணுறோம். மாடல் பண்ணிட்டு ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு இவன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிளிங் கொடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, நம்ம இதுதான் நம்மளோட கேரக்டர் போல இருக்குன்றது தான் அவங்களோட டீனேஜ்லேருந்து வளர்ந்த ஒரு அடல்ட்ஸ்லேருந்து அவங்க அந்த மாடல் பண்ணி பிஹேவியராகவே நினச்சிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கோவக்காரி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதையே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து எப்படி எடுத்துக்கும், சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி எடுத்துக்குன்னா, ஓகே நான் வந்து ஒரு ஆங்கர் பர்சன். ஸோ நம்ம எப்பயுமே கோவப்பட்டுட்டு தான் இருக்கணும். எதை செஞ்சாலும் யார் செஞ்சாலும் கோவப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா என் அம்மா சொல்லிட்டாங்க, என் கூட இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம நிறைய கோவப்படலான்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் எப்படி நம்ம வருதோ அதே தான் பிஹேவியரும். ஓகே, இந்த பிஹேவியர் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் இப்போ வந்து நம்ம இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்கள வச்சு தான் நிறைய ரீல்ஸ் எல்லாமே வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்காங்கன்னும் போது ஓகே, அந்த வயசு நம்மளுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரே வயசு தானே, அந்த குழந்தையால பண்ணுற ஒரு விஷயம் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றத அகெயின் ஒரு பிக் தியேட்டரில் அவங்க பார்க்கும்போது அழகாக எடுத்து மாடலிங் பண்ணிட்டு ஃப்யூச்சர்லேயும் இதுதான் நம்ம கேரக்டர்னு ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்டலாம் இது மாதிரி நடந்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து கவுன்சிலிங்கில் வராங்க. ஸோ இப்போ வந்து என்னோட ஒரு 10 years பேக், நான் ஒரு 10 வயசுல இருக்கும்போது இஃப் ஐ கோ பேக் டு மை 10 years old செல்ஃப், அந்த ஏஜ்ல வந்து நான் பார்த்த எல்லா படங்கள்லையுமே வந்து இந்த ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்றது ஒன்று பார்ப்போம். நம்ம வந்து ரொம்ப ஃபேரா, ரொம்ப அழகா, லாங் ஹேர், ரொம்ப சில்கியான ஹேர், அவங்களுக்கு ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்கும், அண்ட் எஸ்பெஷலி அவங்க டீத் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்த நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பியூட்டி. எனக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து அந்த ஏஜ்ல இருந்துருந்துச்சு. ஸ்டில் நவ் ஐ கேரி சம் ஆஃப் தோஸ். ஸோ அந்த ஏஜ்ல இப்போ ஒரு 10 வயசுல நான் இதெல்லாம் பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ள வரேன் அப்படின்னா எனக்கு நீங்க என்ன அட்வைஸ் மேம் தருவீங்க? உங்களுக்கு எப்படி அந்த இன்செக்யூரிட்டி வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மூவி பார்த்தீங்க, ஃபைன், பட் அதை மீறி உங்களுக்கு வேற என்ன இன்செக்யூரிட்டி வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டில் பேசுவாங்க, அதாவது ஒரு பெண் குழந்தைன்னு இருந்துட்டா லாங் ஹேர் இருக்கணும், ஓகே, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு வந்து நம்ம இதர் சல்வார் சாரீ ஆர் அப்போ வந்து ஹாஃப் சாரீ இது மாதிரி தான் போட்டிருக்கணும், ஓகே, தின்னாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், நிறைய சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி தானே. அதை மீறி நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் செல்ஃப் ஐடென்டிட்டி அதர் தேன் யுவர் எக்ஸ்டர்னல் பிஹேவியர்? எக்ஸ்டர்னல் பிஹேவியர் தாண்டி செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா லைக் வாட் டைப் ஆஃப் பர்சன்? பீயிங் கைண்ட், ஹெல்பிங் அதர்ஸ், அதெல்லாமே இருக்கு. பட் ஐ எம் ஜஸ்ட் ஜென்ரலாகவே நான் ரொம்ப ஒரு டாக்கட்டிவ் பர்சன். ஓகே, சி டாக்கட்டிவ்ன்றது தப்பு கிடையாது. ஆனால் உங்களோட இந்த கேரக்டரை வச்சு உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்களா? சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எப்பயாவது தான் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து அதை மீறி வந்து நீ ஒரு பெண் குழந்தை, நீ இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும்ன்றது உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் ஈவன் இன் தியேட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி 10 yearsக்கு முன்னாடி இருக்கிற படத்தை எடுத்து பாருங்களேன், அவ்வளோ கிரிஞ்சாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது. அந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து ஹீரோயின்லாம் வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன், படையப்பா படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீலாம்பரின்றவங்க வில்லி அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை மீறி அவங்க கிட்ட ஒரு உமனா என்னெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் திருப்பி அந்த படத்தை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், டெஃபினட்டாக நிறைய கிரிஞ்சாக தெரியும். யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் நீலாம்பரி அண்ட் ஐம் நாட் ஷுவர் சௌந்தர்யா மேமோட பேர் என்னன்றது. 2 பேருக்கும் பார்க்கும்போது நம்மளே உமன்னா ஒரு 4 கேட்டகரிஸ் அதில் சொல்லியிருப்பாரு ரஜினி சார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பேசினதுனால தான் உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வந்திருக்கு. நீங்கள் நான் யாருன்றதை தேட ஆரம்பிச்சிருந்தீங்க, உங்ககிட்ட இருக்கிற பிஹேவியர் அண்ட் நல்ல கேரக்டர் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வந்திருக்கு. ஈவன் டுடேஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, என்கிட்ட ஸ்டில் நவ் வர பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப துருன்னு இருக்காங்க, நிறைய வால் பண்ணுறாங்க, நிறைய வந்து மற்ற பசங்களை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, தான் யாருன்ற கேள்வி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்கன்றதுலாம் தான் கூட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அது கேட்கணும், அதுதானே ஒரு நல்ல விஷயம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் பார்த்த எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இன்செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு லைவ் கவுன்சிலிங் மாதிரி உங்ககிட்ட நான் கேட்டேன், என்னோட 10 years செல்ஃப் கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த வயலன்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மூவிஸில் வரக்கூடிய இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்றதை பார்த்தோம். இதை தாண்டி அடுத்தபடியாக வந்து லவ்,
இந்த ரிலேஷன்ஷிப் இதை எப்படி படத்தில் போர்ட்ரே பண்ணுறாங்களோ அந்த சினிமாட்டிக் லவ் தான் வந்து குழந்தைங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க, வளர்றாங்க. ஸோ இந்த சினிமாட்டிக் லவ்வை பார்த்து வளர்கிற குழந்தைகள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே மேம் வச்சுருப்பாங்க. டெஃபினட்டாக ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா வேர்ல்டுன்னு சொன்னீங்களா, நான் அதையே ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறேன். குழந்தைகள் இந்த ஜென்ரேஷனில் வளர்கிறதே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை தான் பார்த்து பார்த்து வளர்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு ட்ரிப்பு போகணுன்னா கூட அந்த ட்ரிப்பு வந்து நம்ம வீட்லேருந்து ஆரம்பித்து டெஸ்டினேஷன் வரைக்கும் அதை வந்து வீடியோ எடுக்கணும், ஓகே, அப்படின்ற மாதிரி தான் கவர் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ் வீடியோவும் அவங்க பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ஸ் வீடியோன்னு நான் மீன் பண்ணும்போது ஒரு வேலண்டைன்ஸ் டேவா, அப்போ ஒரு கேர்ள், அவங்களுக்கு பிடிச்ச கேர்ளை எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறது, வானத்தில் ஏதோ வெடிக்கும், பூ மேலேருந்து கொட்டும், இதெல்லாம் வந்து பார்க்கறது எல்லாமே திஸ் cannot happen in the real life in a normal family, right? அந்த அக்செப்டன்ஸே வரமாட்டேங்குது. ஓகே, ஈவன் என் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, ஏம்மா வீடியோவில் இது மாதிரியெல்லாம் இருக்கே, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்பா வந்து உங்களுக்கு இது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா? we need to explain them. See, நார்மல் லைஃப்பில் சர்ப்ரைசஸ் will happen but not like a cinema world or a fantasy world அப்படின்றது குழந்தைங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது ரெண்டு விஷயம் இதுலேயும் இருக்குது. ஒன்று வந்து எப்போ ரிலேஷன்ஷிப் தேடி போவாங்க, அதாவது பார்க்குறாங்க, சினிமாவில் பார்க்குறாங்க, ஸ்கூலு ஏஜ்லேயே வந்து ஆரம்பிக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4th standard 5th standardலேயே வந்து ஐம் ஹேவிங் அ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் பேசுகிறாங்க. பிகாஸ் சினிமாவில் அதை பார்க்குறாங்க. பட் அதை மீறி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், வீட்டில் நம்மள ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களா, யார் காது கொடுத்து கேட்குறாங்க, நம்ம என்ன பேசினாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னா பேரண்ட்ஸ் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் சேம் ஏஜில் வர ஒரு கேர்ளோ ஒரு பாயோ ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க, நீ என்ன செஞ்சாலும் கரெக்டு தான் அது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கன்ற போது அது பிடிச்சு போயிடுது. ஓகே, அந்த இடத்துல தான் அகெயின் அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டிக்கான எஜுகேஷனோ செக்ஷுவல் எஜுகேஷனோ இல்லாமல் இருக்கும் போது அந்த அட்ராக்ஷன்ன்றது ஒன்று வந்துடுது. ரெண்டாவது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் புல்லிங் நடக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் புல்லிங் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பையன் வந்து சும்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட சொல்லியிருக்கலாம், ஒரு இன்னொரு பையன்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா அந்த இன்னொரு பையன் வந்து அந்த பொண்ணு பாரு உன்னை பார்த்துட்டே இருக்கா, அந்த பொண்ணுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குது, ஓகே, இதெல்லாம் என்கிட்ட கவுன்சிலிங்கில் கேட்பாங்க. ஆண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபைன், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கும், நீ எப்படி இது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனியா, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டி என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்ருக்கான், எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாலே சிரிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கவுன்சிலிங்கில் வர்றது ரொம்ப ஜாஸ்தியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 29 மெம்பர்ஸ் வந்து தேல் ஹாவ் சம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட். இந்த ஒரு பையன் மட்டும் தனியாக எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு இருந்தால் அந்த பையனே ஒதுக்கி வச்சிடுறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே, ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், வீட்டுக்கு கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் ஒரு காசிப் பேசுகிறதா இருக்கட்டும், ஹோம்ஒர்க் எழுதுறதா இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் அந்த பையனை சுத்தமாக அவங்க கண்டுக்கிறதே கிடையாது, டவுன் ஆக்கி விட்டுடுறாங்க. அந்த பையனோட செல்ஃப் எஸ்டீம் அந்த இடத்துல வந்து டோட்டலாக அவனுக்கு இல்லாத அளவுக்கு இந்த 29 மெம்பர்ஸும் சேர்த்து அந்த பையனை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ வாட் வில் ஹேப்பன், இந்த பையன்கிட்ட கவுன்சிலிங் அந்த பையன் வந்து எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும். ஸ்கூல் சேஞ்ச் எதுக்காக பண்ணணும், ஓகே, மேபி ஏதோ டீச்சர்ஸ் ப்ராப்ளம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ஏதோ ஒன்று நினச்சிட்டு என்கிட்ட வந்தாங்க. பட் த மெயின் திங் இஸ் இந்த பையன் மட்டும் அங்கே ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த 29 மெம்பர்ஸும் அந்த பையன் இத்தனைக்கும் இஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட், இஸ் வெரி குட் இன் ஸ்டடீஸ், இஸ் வெரி குட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஆனாலும் அந்த பையனோட செல்ஃப் எஸ்டீம் சுத்தமாக இல்லை. இப்போ வேறு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், நான் வேறு ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட மைண்டில் வந்து ஸ்டடீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் செகண்ட் ஆண்டி, நான் போனோடனே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல கிளாஸ், அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு புதுசு, யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஃபோக்கஸ் எங்கே போகுது, ஸ்டடீஸையும் தனக்கு இருக்கிற ஸ்கில் செட்டையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் நம்ம இந்த சொசைட்டி வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற அளவுக்கு மைண்ட் செட் கொண்டு போயிடுறாங்க அவங்க. ஸோ புல்லிங் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுது. எஸ், அதுதான். அதாவது நல்லா படிக்கிற ஒரு குழந்தை நல்லா ஸ்கோர் பண்ணுறது, நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ், மிச்ச விஷயங்கள்லையும் இஸ் வெரி குட். அந்த பையன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு இருக்கான்ற அளவுக்கு நான் வந்து பார்ப்பேன். எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் he is completely down. he is telling me, no ஆண்டி, நீங்கள் சொல்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், இப்போ தான் என்னை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு ட்ரிப் போனால் என்னை கூப்பிடுவாங்க, ஒரு பார்ட்டினா என்னை வந்து இன்வைட் பண்ணுவாங்க, இல்லைனா என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, அந்த பையனை வேணும்னா ஆட் பண்ணுறாங்க, வேணும்னா டெலீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த
குரூப்போட அட்மின் வந்து பார்த்தா கேர்ள்ஸ். இந்த கேர்ள்ஸ் அவ்வளோ புல்லிங் பண்ணுறாங்க அந்த பையனை. ஹி யூஸ் டு ஷோ மீ ஆல் த மெசேஜ். இப்போ நீ பார்க்குற எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், சைக்காலஜி அவ்வளோ படிச்சிருக்கிற போது அதை வந்து எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது. அப்போ அந்த வயசில் இன்னும் வந்து அந்த சொல்கிற மாதிரி லாஜிக்கல் திங்கிங்கான அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டே ப்ராப்பராக நடக்காத ஒரு பையன் அதை படிக்கும் போது ஆப்வியஸாக ஓகே நம்ம இப்படி தான் போல இருக்கு, அப்போ நம்ம வேறு ஸ்கூலுக்கு போய் முதல் வேலையாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்களே. ஈவன் கெட்ட விஷயத்தை கூட நார்மலைஸ் அப்படிதான் நடக்குது. முன்னாடிலாம் வந்து நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல பையன் நல்ல பொண்ணுன்ற மாதிரி ஒரு கிரியேட்டா இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் நம்மளால சர்வே பண்ண முடியுன்ற அளவுக்கு இந்த கிட்ஸோட மைண்ட் செட் வந்து கொண்டு போய் இருக்கிறாங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸாக இது எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? அதாவது அவங்க என்ன பார்க்குறாங்க, நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்க பார்க்குற மூவிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க எதுக்கு வேணால் எக்ஸ்போஸ் ஆனாலும் இது ரியாலிட்டியில் நடக்காது அப்படின்ட்டு எப்படி அவங்களால மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? மானிட்டரிங் கண்டிப்பாக தேவைப்படும். நான் நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். மொபைலில் என்ன பார்க்குறாங்க, அவங்களோட ஐபேடில் என்ன பார்க்குறாங்கன்றத கண்டிப்பாக தே ஷுட் ஹேவ் அ செக் அண்ட் தே நீட் டு டாக். நிறைய அடல்ட் கண்டென்ட் இதில் வரும். ஓகே, ஏன்னா நீ ரீல்ஸ் வந்து இப்படியே போகும்போது வரும். அப்படி இருக்கும்போது சொல்லணும், அவங்க அதை பற்றி எஜுகேட் பண்ணணும். தவறான விஷயங்கள் நீ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த நோட்டீஸ்க்கு கொண்டு வா. நீ ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணும்போது வந்துருச்சு, பயப்படாத, தெரியாமல் வந்த ஒரு விஷயம் தான், அம்மா கிட்ட அப்பா கிட்ட கொண்டு வா, அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம இந்த லாஸ்ட் எபிசோடில் ஐ திங்க் பேசினோன்னு நினைக்கிறேன், ஹூஸ் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பவுண்டரி செட் பண்ணணும், ஓகே, கன்சென்ட் எப்படி வாங்கணும், உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதாக இருந்தாலும் அதை நீ எப்படி வந்து சொல்லணும், அதை வந்து கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு விஷயமும் நம்ம நிறையா படிக்கிறோம், ஒரு பொண்ணோ பையனும் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த இடத்துல வயலன்ஸில் இறங்கிடுறாங்க. ஓகே, வி யூஸ் டு ரீட், நிறைய படிக்கிறோம்ல, நம்ம அடிக்கிறது கொண்டு ஆசிட் எல்லாம் இன்னும் நிறைய வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் ஏன் குழந்தைங்களுக்கு இல்லாமல் வருது? இப்போ நான் வந்து ஒரு பையனை பற்றி பேசினேன்ல, இப்போ அந்த பையனுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கலன்னா அந்த இடத்துல தான் புஷ் ஆகும். இப்போ அந்த பையன் இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, போயிட்டு அந்த இடத்துல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தனக்கு வேணும்னு பார்க்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறானா, அப்போ நீ எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அகெயின் என்னை திருப்பி இவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்போ நீ என்னை அக்செப்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணை போய் ஃபோர்ஸ் பண்ணுவான்ல, தட் இஸ் வாட் லைக் ஒரு கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் அங்க தள்ளுறோம், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆமா, நடத்துறோம் அந்த இடத்துல. ஸோ பேரண்ட்ஸ் தான் அதை எஜுகேட் பண்ணணும். உனக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, யூ நீட் டு அக்செப்ட் இட். அவனுக்கு பிடிக்கல அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். அது இந்த வயசுல இது எல்லாமே வரும். பேரண்ட்ஸ் அந்த எஜுகேஷன் இஸ் வெரி மேண்டட்ரி. மானிட்டரிங்கில் நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம். குழந்தைங்க வந்து தே ஆர் வெரி ஸ்மார்ட், டெலீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்க்குறது. அப்படி இருக்கும்போது அந்த எஜுகேஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி மேண்டட்ரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக வந்து அவங்க கேட்கணும், பேசணும், பார்க்கணும். அண்ட் அந்த ஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே அதையும் வந்து இங்கே பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிற அளவுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, என்ன இது மாதிரி அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டே இருக்காளாமா, என் ஃப்ரெண்டு இது மாதிரி சொல்கிறாங்கன்ற இந்த ஸ்பேஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து அது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தான் நம்ம நோட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எப்படி ஒரு சினிமா பார்த்தோ இல்லை வேறு சில விஷயங்கள் பார்த்து குழந்தைங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அதுவும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பொறுமையாக எல்லா ஆன்சர்ஸ்க்கு சொன்னதுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.